இன்னைக்கு ஒரு மென்டாலிட்டி என்ன ஆச்சு, இன்னியோட வாழ்க்கை இன்னைக்கு நான் வாழ போகிறேன், எவ்வளோ வந்தாலும் பத்தலைன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் விலைவாசி ஏறதான் போகுது, விலைவாசி இன்னைக்கு எந்த இளவு ஏறி நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ இன்னைக்கு லைஃபுக்கு, நாளைக்கு இதோட அதிகமாக கஷ்டப்படுவீங்க இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி சர்ப்ளஸ். அப்போது இன்னையோட நாளைக்கு ரொம்ப கேள்விக்குள்ளி அதிகமாக இருக்கும்போது உங்கள் எக்ஸ்பென்ஸ் பிளானிங் ஒன்று பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்க்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் பிளானிங் ஒன்று பண்ணுங்கள். உங்களோட ஓவரால் இன்கம் எவ்வளோ, இந்த இன்கமில் நீங்கள் எவ்வளோக்குள்ளே உங்களோட எக்ஸ்பென்ஸை குறைக்க முடியும். இட்ஸ் ஆல் இன் அவர் கண்ட்ரோல். இது வந்து நீங்கள் ஐஃபோனும் வாங்கலாம், 15,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற விஷயம் பொறுத்தவரை. அப்போ என்னோட இன்கம்குள்ளே என்னோட செலவை வச்சு நீங்கள் பேலன்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் யூ கேன் சர்வை இன் த ஃபியூச்சர். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்போது ரிட்டர்ன் மட்டுமே விஷயம் கிடையாது. டு பீட் த இன்ஃப்ளேஷன் ஃபார் மை ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ். அப்போ அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்து வச்சா மட்டுமே தான் எனக்கு நாளைக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஹாஸ் டு கண்டினியூ. இட்ஸ் நாட் அபவுட் த எக்ஸ்பென்சஸ். இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கலாம், பட் நாளைக்கு ஒரு விஷயம் இருக்கா, இன்னையோட நாளைக்கு ரொம்ப முக்கியம்.